ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை, கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, அரை அடி உயர விநாயகரை மருதமலை கோயில் அடிவாரத்தில் தரிசிக்கலாம். இவர் சுயம்புவாக தோன்றியதால் தான் தோன்றி விநாயகர் என்று அழைக்கப்படுகின்றார். அற்புதமான இந்த கருத்தை அன்பர்கள் மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 7/6/2026 கிழமை ஞாயிறு, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் வைகாசி 24வது நாள். இன்று சுபமுகூர்த்த நாள். சுபங்களை நடத்துவது நல்லது. சமயபுரம் மாரியம்மன், காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் தலங்களில் அலங்கார திருமஞ்சன சேவை, திருத்தணி முருகன் பால் அபிஷேகம், சப்தமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 3:30 4:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, குளிகை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, திதி சப்தமி இரவு 11:12 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் சதயம், நள்ளிரவு கடந்து அதிகாலை 5:21 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று மேல் நோக்கு நார். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூசம், ஆயில்யம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி கடக ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே இன்றைய தின தலைப்பு என்னவென்றால், இழப்புகள் இன்றி செழிப்புடன் வாழ இனிய பரிகாரம். ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 12ஆம் அதிபதியை கொண்டுதான் ஒருவரின் சயன சுகம் வாழ்க்கை நிலைகளை அறிய முடியும். லக்னத்திற்கு 12 சந்திரன் இருந்தால் அல்லது 12ஆம் அதிபதி சந்திரனுக்கு 12 இருந்தால் அவர் சூரன். அந்நிய தேசத்தில் வாசம் செய்யும் போது சுகமான வாழ்க்கை வாழ்வார் என்பதை நாம் அறியலாம். அதுபோல ஒருவருக்கு 12ஆம் இடத்தில் கேது அமர்ந்து விட்டார், அவர் மோட்ச பிராப்தி, அதாவது மீண்டும் உலகில் பிறவா நிலையை அடைகின்றார். 12ஆம் அதிபதி உச்சம் முதலான வகையில் பலம் பெற்றிருந்தால் அவருக்கு சயன சுகம் உண்டு.
12ஆம் அதிபதி நீச்சம் பெற்றிருந்தால் அல்லது பகை பெற்றிருந்தால் நிம்மதியான வாழ்க்கை ஆயுள் முழுவதும் இல்லை. 12ஆம் அதிபதி 9வது வீட்டில் இருந்தாலோ அல்லது 9ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் இருந்தாலோ அல்லது இவ்விரண்டு கிரகங்களும் சேர்ந்து முதலில் சொன்னபடி இருந்தால் ஒன்றுக்கு ஒன்று பார்த்து கொண்டிருந்தால் சுகமான வாழ்க்கை உண்டு. 12ஆம் அதிபதி கேந்திரஸ்தானம் அல்லது திரிகோண ஸ்தானத்தில் பலம் பெற்றிருந்தால் சுகமான வாழ்க்கை கடைசி வரை உண்டு, விரயங்கள் ஏற்படாது. 12 சுபகிரகங்கள் இருந்தால் சுகமான வாழ்க்கை உண்டு, விரயங்கள் அதிகம் ஏற்படாது. 12ஆம் வீட்டில் பாவகிரகங்கள் அமர்ந்திருந்தால் விரயங்கள் கூடுதலாக, பிள்ளைகளும் உதவி இல்லை, மனைவி வழி சொந்தங்களும் தொல்லை உண்டு. தொல்லை தரும் மைத்துனர்கள் இருப்பார்கள், இவர்களும் உங்களிடம் உதவியை பெறுவார்கள். அதே நேரத்தில் அவர்கள் வளர்ந்த பிறகு உங்களை எதிரியாக பாவிப்பார். ஒருவரது ஜாதகத்தில் 12ஆம் அதிபதி சுபகரமாய் இருந்து உச்ச ஸ்தானத்தில் அல்லது கேந்திர ஸ்தானத்தில் இருந்தார், அவர் பட்டாடைகள் அணிந்து பல அடுக்கு மாளிகை வீடுகளில் சுகமான வாழ்க்கை நடத்துவார். அவருக்கு என்று விரயம் எதுவும் ஏற்படாது. சுப விரயம் ஏற்பட்டு அதனால் லாபத்தை பெறுவார். அரசியல் இறங்கி சுகபோகத்துடன் வாழ்வார். 12ஆம் அதிபதி 6 அல்லது 8 இருந்தால் தனி ராகுவோடு சேர்ந்து 12ஆம் வீட்டில் இருக்க அவர் சுபகரங்கள் பார்க்காத நிலை இருந்தால் அந்த ஜாதகர் புல்தரையில் தான் படுத்துகிறோம். வாழ்க்கை முழுவதும் விரயங்கள் ஏற்படும், தொட்டதெல்லாம் கெடுதல் போன்ற நிலை உண்டு. விரயம் அதிகம் ஏற்படுகிறது என்பதற்காக வருமானத்தை பெறாமல் வாழ முடியாது. ஏதாவது ஒரு தொழில் செய்துதான் பிழைப்பை நடத்த வேண்டும். அதிகமான நஷ்டங்களும் கஷ்டங்களும் ஏற்படாமல் இருக்க வழிபாடுகளும் பரிகாரங்களும் நமக்கு கை கொடுக்கும். விரயம் வரும்போது அதனை நமக்கு சாதகமாகி கொடுக்க வல்லமை படைத்த கடவுள் கிருஷ்ண பகவான் அல்லது பெருமாள் தான். எனவே நாம் இந்த எளிய பரிகாரத்தை செய்து தயன சுகத்தை விரயத்தையும் சமாளிப்பதோடு தயன சுகத்தையும் அடையலாம். முதலாவது பரிகாரம் வளர்பிறை ஏகாதசி திதியிலே கிருஷ்ணன் அல்லது பெருமாள் ஆலய அவள் பாயாசம் வைத்து வணங்கி பாயாசத்தை பக்தர்களுக்கு வழங்கிட கஷ்டங்கள் நீங்கும், விரயங்கள் நீங்கும். ஒரு முறை செய்தால் போதும். இரண்டாவது பரிகாரம் ஆலயம் செல்ல முடியாத வீட்டிலே வளர்பிறை ஏகாதசி திதியிலே அவள் பாயாசம் செய்து பெருமாளை நினைத்து வணங்கி பாயாசத்தை பசுமாற்றுக்கு வழங்கிட விரயங்கள் நீங்கும். 9 மாதங்கள் செய்ய வேண்டும். இதனை இடைவெளி விட்டு செய்ய. நாளைய தினம் விதி மதி கதி, இதனால் என்ன பலன், என்ன பரிகாரம், இதனுடைய அமைப்பு என்ன என்பதை நாளைய தினம் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம். மகர லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு எப்படியெல்லாம் அவர்களுக்கு 10வது இடம் வேலை செய்து தொழில் அமையும் என்பதை கடந்த பல தினங்களாகவே 10ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், வியாபாரஸ்தானம், தொழில்ஸ்தானம் என்பதை லக்ன வாரியாக தொடர்ந்து நாம் பார்த்த வண்ணமாகவே இருக்கின்றோம். இன்றைய தினத்திலே கும்ப லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10ஆம் அதிபதியாய் திகழ்கின்ற செவ்வாய் 7வது வீட்டிலே, அதாவது சிம்மத்தில் இருந்தால் அரசு துறையில் பெரிய பதவியை வகிப்பார்கள். சூரியன் இங்கே பலம் பெற்றால் அரசியல் பிரகாசிப்பார். கும்பலகனத்தை சார்ந்தவருக்கு 10ஆம் அதிபதியாய் திகழ்கின்ற செவ்வாய் 8ஆம் இடம் என்று சொல்லப்பட்ட கன்னியிலே இருந்தால் தரகு வேலை செய்வீர், சொந்த தொழில் கூடாது. ஒரு சிலர் கணக்கராய் இருப்பார். கும்பலகனத்தை சார்ந்தவர்களுக்கு 10ஆம் அதிபதியாய் திகழ்கின்ற செவ்வாய் 9வது இடம் என்று சொல்லப்பட்ட துலாமிலே இருந்தால் அறக்கட்டளை ஒன்றை நிறுவி மக்களுக்கு சேவை செய்வீர். கம்ப்யூட்டர், ஓட்டல், தொலைக்காட்சி. கும்பலகனத்தை சார்ந்தவர்களுக்கு 10வது இடமாய் திகழ்கின்ற விருச்சகத்திலே 10ஆம் அதிபதியாய் திகழ்கின்ற செவ்வாய் இருந்தார் அரசு துறையில் உயர் பதவியில் இருப்பார். குறிப்பாக அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவராய் பணிபுரிவார். காவல்துறை, இராணுவம், மின்வாரியம், விவசாயிகளாக குடியிருப்பு வாரி. கும்பலகனத்தை சார்ந்தவர்களுக்கு 11வது இடமாய் திகழ்கின்ற தனுசிலே செவ்வாய் இருந்தார். பத்திரிகையாளர், பேராசிரியர், மதபோதகர், ஒரு சிலர் நீதித்துறை, வங்கி, நிதி நிறுவனம், அறநிலைத்துறை, வீடுகள் வாங்கிவிட்டல், வீடுகளுக்கு கடன் கொடுத்தல் போன்ற பணிகளை செய்வார். 10ஆம் அதிபதியாய் திகழ்கின்ற கும்ப லக்னத்திற்கு செவ்வாய் 12ஆம் இடம் என்று சொல்லப்பட்ட மகரத்தில் இருந்தால் சொந்த தொழில் விரயமாகும். விரயம் நிறைய ஏற்பட்டாலும் அதிகமாகவே பணம் சம்பாதிப்பீர்கள். நீதிமன்றம், காவல்துறை, வீடு விற்பனை, மின்வாரியம், அரசு உத்தியோகத்தால் உயர் பதவியே அடைவார். மீன லக்னத்திற்கு 10ஆம் அதிபதியாய் திகழ்கின்ற குரு மீனத்திலே இருந்தால் வெளிநாட்டில் வேலை செய்வார், ஏற்றுமதி தொழில் செய்வார், போதகராகவும் ஆசிரியராகவும் வங்கியிலோ நிதி நிறுவனத்தில் பணியாற்றுவார். மீன லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10ஆம் அதிபதியாய் திகழ்கின்ற குரு 2வது இடத்திலே இருந்தார். விவசாயி, ஒரு சில அரசு பதவியிலே தேசியமாக்கப்பட்ட வங்கியிலே பணிபுரிவார். இவர்கள் எதை செய்தாலும் பணம் வந்து கொண்டே இருக்கும். காய்கறி பண்ணை,
மீன லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10க்குரிய குரு 3வது இடம் என்று சொல்லப்பட்ட ரிஷபத்தில் இருந்தால் கம்ப்யூட்டர், கலைத்துறை, உணவு சம்பந்தப்பட்ட தொழில், கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுத்தார். மீன லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10ஆம் அதிகாரி திகழ்கின்ற குரு மிதுனத்தில் இருந்தார் 4வது இடத்திலே. கல்வி கூடங்களை வைத்து நடத்துவர். இன்ஸ்டிடியூட், வீடு, மனை விற்றல், கார் விற்றல், தரகு தொழில், வாகன தொழில் லாபம் உண்டு. மீன லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 5ஆம் இடமாய் திகழ்கின்ற அந்த கடகத்திலே 10க்குரிய குரு இருந்தால் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி தொழில், தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில், கப்பல் நிறுவனம், வெளிநாட்டு நிறுவனம் இதில் ஈடுபடுவார். மீன லக்னத்தை சார்ந்தவருக்கு 6ஆம் இடமாக திகழ்கின்ற சிம்மத்திலே 10க்குரிய குரு இருந்தார். சொந்த தொழில் செய்யக்கூடாது, கடன் ஏற்படும், அரசு துறையிலே பணியாற்றலாம், நிதி நிறுவனங்களில் பணியாற்றலாம். மீன லக்னத்தை சார்ந்தவருக்கு 7ஆம் இடமாய் திகழ்கின்ற கன்னியிலே 10க்குரிய குரு இருந்தால் சொந்த தொழில் பிரயோஜனம் இல்லை, மனைவியின் பெயரில் செய்யலாம், பதிப்பகத்துறையில் தொழில் நடத்தலாம், ஜோதிடம், எழுத்தாளர்களாக மாறலாம். ஒரே நாளில் நடக்கும் சூரிய சுக்கிர பெயர்ச்சி இந்த 3 ராசிக்காரர்களுக்கு பணமழையை கொட்ட போகிறது. அதாவது 5வது பகுதி, இந்த பகுதி கோச்சாரத்தினுடைய பகுதி. இந்த கோச்சார பகுதியிலே நாம் இந்த தலைப்பின்படி பார்க்கும் பொழுது ஜோதிடத்தின்படி 2026ஆம் ஆண்டின் ஜூன் மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனென்றால் பல கிரகங்கள் தங்களுடைய நிலையை இந்த மாதத்தில் மாற்றுகிறது. இம்மாதத்தில் அபூர்வமான கிரகங்கள் ஒரே நாளில் தனது நிலையை மாற்றி, இப்படி கிரகங்களுடைய நிலை மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசிக்கார வாழ்வு அதனுடைய தாக்கம் அதுவும் இந்த ஜூன் மாதத்தில் சூரியனும் சுக்கிரனும் அரிதாக ஒரே நாளில் நிலை மாற உள்ளன. இந்த மாற்றத்தின் போது சூரியன் மிருக சீரிடம் என்ற நட்சத்திரத்திற்கும் சுக்கிரன் கடக ராசிக்கும் செல்ல உள்ளார். இந்த நிகழ்வானது ஜூன் 8ஆம் தேதி நிகழ உள்ளது. சுக்கிரன் கடக ராசியிலும் ஜூலை 4ஆம் தேதி வரை அங்கே இருப்பார். இந்த அரிய கிரகங்களுடைய பெயர்ச்சியால் 12 ராசிகளுடைய வாழ்வில் ஏதாவது ஒரு வகையிலே தாக்கம் காணப்படும். குறிப்பாக 3 ராசிக்காரர்கள் ஒரே நாளில் நடக்கும் சூரிய சுக்கிர பெயர்ச்சியால் அதிர்ஷ்ட மழையில் நினைவு போகிறார்கள். இப்போது அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம். முதலிலே கடகம். ஒரே நாளில் நடக்கும் சூரிய சுக்கிர பெயர்ச்சியால் கடக ராசிக்காரர்களுக்கு ஆளுமை மேம்படும், பணியிடத்தில் செயல்திறன்களால் மற்றவர்களால் சமுதாயத்தில் மற்றும் பணியிடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும், வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம், படைப்பாற்றல் சிறப்பாக இருக்கும். இதன் மூலம் தொழில்களில் பெரிய அளவில் லாபத்தை காண்பார்கள், பணவரவு அதிகரிக்கும். சுக்கிரனின் அருள் நல்ல பொருள் இன்பங்களை பெற்று ஆடம்பர வாழ்க்கை வாழ். சிம்மம். ஒரே நாளில் நடக்கும் சூரிய சுக்கிர பெயர்ச்சியால் சிம்ம ராசிக்காரர்கள் புதிய வருமான வழிகள் திறக்கும், நீண்ட காலமாய் சிக்கியிருந்த பணம் கைக்கு வந்து சேரும், ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்த நல்ல லாபம் கிடைக்கும், ஆடம்பர பொருட்கள் செலவு செய்வீர்கள், இருப்பினும் நிதி நிலைமை நன்றாக இருக்கும், நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும், வெளிநாடுகளில் தொடர்புடைய தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும், தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். மொத்தத்தில் தொழில் குறிப்பிடத்தக்க வெற்றியை நல்ல லாபத்தை காண்பார். கன்னி. கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஒரே நாளில் நடக்கும் இந்த சூரிய சுக்கிர பெயர்ச்சியால் கன்னி ராசிக்காரர் நிதி நிலைமை வலுவடை, நீண்ட காலமாய் போட்டிருந்த திட்டங்கள் வெற்றிகரமாய் நடக்கும், நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. வேலை மற்றும் தொழில் இரண்டிலும் நல்ல லாபத்தை முன்னேற்றத்தையும் காண்பார்கள். பணிபுரிவோருக்கு, உடன் வேலை செய்பவருக்கும் மற்ற உயர் அதிகாரிக்கும் முழு ஆதரவு கிடைக்கும். சமூக வட்டம் விரிவடையும், செல்வாக்கு மிக்க நபர்கள் நட்பு கிடைக்கும். இதன் மூலம் எதிர்காலத்தில் நல்ல ஆதாயத்தை பெறக்கூடும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ. ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. அதையும் கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலும் ஆலோசனையும் பெறலாம். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் ஜூன் மாத பலாபலன்கள் 12 ராசிகளுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. அதையும் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலும் ஆலோசனையும் பெறலாம். நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே
12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் தொடர்ந்து இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் விளக்கமாகவும் 12 ராசிகளுடைய பலாபலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலே மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உடன் பணிபுரிவரை அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியம் சற்று மந்தமாக இருந்தாலும் அன்றாட பணிகள் சுறுசுறுப்பாக ஈடுபடப்படும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 6. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று உடன் பணிபுரிவதை அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியம் சற்று மந்தமாக இருந்தாலும் அன்றாட பணிகள் சுறுசுறுப்பாக ஈடுபட முடியும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்று சமூகத்தின் மூலம் நல்லதொரு ஏற்றம் மாற்றம் உண்டாகி இன்று இன்பத்தை அவர்கள் காண்பார்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஏற்கனவே முடங்கி இருந்த பணத்தை பெறுகின்ற நல்ல தகவல்கள் இன்றைய தினம் உங்களை வந்தடைந்து உற்சாகப்படும். ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று தொழில் வியாபாரம் செய்வது சற்று மந்த நிலையை சந்திக்க நேர்ந்தால் தேக்க நிலை ஏற்படாது. தேவையற்ற பிரச்சனைகள் குறை. பண வரத்துக்கு திருப்தியாக அமை. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 6. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தொழில் வியாபாரம் செய்பவர்கள் சற்று மந்த நிலையை சந்திக்க நேர்ந்தாலும் தேக்க நிலை ஏற்படாது. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த தேவையற்ற பிரச்சனைகள் குறையும். அதனால் மன மகிழ்ச்சி உண்டாகும். மிருக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்த பண வரவுகளுக்கு திருப்தியாக அமையும். அதனால் வாழ்க்கை இன்றைய தினம் இன்பமாய் நீங்கள் கடந்து செல்லலாம். மிதுன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சுப சம்பவங்கள் நடைபெறும். புத்திர வழிகளிலே பூரிப்பு. கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும். கொடுக்கல் வாங்க சரளமான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 7. மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சுப சம்பவங்கள் நடைபெறும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த புத்திர வழியிலே பூரிப்பு உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவியிடையே ஒற்றுமை உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சரளமான நிலை இருக்கும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த அம்மன் அம்பாள் மற்றும் சக்தி வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திர பாடலை பாடி இன்றைய தினம் சந்திராஷ்ட தினத்தை மட்டுப்படுத்தலாம். சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று முன்கோபத்தை குறைத்து பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் கவனமுடன் செயல்பட்டால் எல்லா வகையிலும் அனுகூலமான பலனை பெற முடியும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று முன் கோபத்தை குறைத்து பேச்சு நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளிலே கவனமுடன் செயல்பட்டால் எல்லா வகையிலும் அனுகூலமான பலனை பெற முடியும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் போட்டி கடுமையாக தொழிலிலும் வியாபாரத்திலும் இருந்தாலும் கூட ஆதரவு அதிர்ஷ்ட காத்து உங்கள் பக்கம்தான் வீசும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. எதிரிகளை பலம் குறைத்து உங்கள் பலம் அதிகரிக்கும். பல வரவில் நெருக்கடி விலகும். பல வரவுக்கு தேவையான நிலை ஏற்றபடி இருக்கும். அதிர்ஷ்ட இனம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த எதிரிகள் பலம் குறைந்து உங்கள் பலம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தை பல வரவில் நெருக்கடிகள் விலகும். பண வரவுக்கு தேவையான நிலைமை இருக்கும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று புத்திர வழியில் பூரிப்பு உண்டாகும். திருமண சுபகாரியங்கள் நிறைவேற்றும் வாய்ப்பு அமையும். நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. தாராளமான தன வரவுகள் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு ஊதா மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று புத்திர வழியிலே பூரிப்பு உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த திருமண சுபகாரியங்கள் நிறைவேற்றும் வாய்ப்பு அமையும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. தாராளமான தனவரவு உண்டாகும். விருச்சிக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன். இன்று குடும்பத்தில் திருமணம் போன்ற மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி அளிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கான அறிகுறிகள் உண்டா. பணப்பிரச்சனை இன்றைய தினத்திலிருந்து ஓரளவு உங்களுக்கு குறைய தொடங்கும். அதனுடைய அறிகுறிகளும் நன்கு உங்களுக்கு தெரியும். அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண்கள்
அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 139. விசாக நட்சத்திரத்தை சார்ந்த இன்று குடும்பத்தில் திருமணம் போன்ற மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி அளிக்கும். அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடன் தொல்லை படிப்படியாக குறையும். அதற்கு ஏற்ற வருமான அறிகுறிகள் உங்களுக்கு தெரியும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கான அறிகுறிகள் உண்டாகும். தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொதுப்பலன். இன்று தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபத்தை பெறுவர். கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை உண்டாகும். உத்தியோகஸ்தர்கள் எதிர்பாராத உயர்வுகளை பெறுவார்கள். அதிர்ஷ்ட நிறம் நீலம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தொழில் வியாபாரம் செய்வது எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபத்தை பெறுவர். புராண நட்சத்திரத்தின் கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை உண்டாகும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகஸ்தர்கள் எதிர்பாராத உயர்வுகளை பெறுவார். மகர ராசிக்காரருடைய இன்றைய பொதுப்பலன். இன்று உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் பெரிய கெடுதிகள் இல்லை. பண வரவுகள் தேவைக்கு ஏற்றபடி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தினை அடைய முடியும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த இன்று உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் பெரிய கெடுதி இல்லை. திருவோண நட்சத்திரத்தை சார்ந்த பண வரவுகள் தேவைக்கு ஏற்றபடி இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த தொழில் வியாபாரத்தை எதிர்பார்த்த லாபத்தினை அடைந்திட முடியும். கும்பராசிக்காரருடைய இன்றைய பொதுப்பலன். இன்று உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வேலை பளு குறை. குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். புத்திர வழியிலே பூரிப்பு மகிழ்ச்சி கொடுக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 7. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உத்தியோகஸ்தர்களுக்கு இருந்த வேலை பளு குறை. சதய நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த புத்திர வழியிலே பூரிப்பு மகிழ்ச்சி கொடுக்கும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்பலன். இன்று தொழில் வியாபாரம் செய்வது எதிர்பார்த்த லாபத்தினை அடைய முடியும். கூட்டு தொழில் செய்பவர்கள் மட்டுமே கூட்டாளியை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 6, 9. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த இன்று தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த கூட்டு தொழில் செய்பவர்கள் மட்டுமே கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுதலை பெற்று அவர்கள் மூலம் நல்ல உதவிகளை பெற்று இன்றைய தினம் மகிழ்ச்சியாக கழிவதை மீனராசிக்காரர்களால் புரிந்து கொள்ள முடியும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக எஞ்சோதிட ரீதியாக வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலேயே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.